ஸ்டூடெண்ட் ஆஃப் த மந்த் மெடலை வாங்குறதுல என்ன பீட் பண்ணவே முடியல. அதனாலதான் பஸ்ல என்ன பீட் பண்ண பாக்குறியா? பரவாயில்ல போ போ. ஆனா இதுக்காக உனக்கு யாரும் புதுசா மெடல்ஸ் எல்லாம் தர மாட்டாங்க. நான் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி மந்த் வேணா வராம இருந்திருக்கலாம். நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் டீம் டீம் தோக்கடிச்சு இன்டர் ஸ்கூல் ஃபுட்பால் காம்படிஷனுக்கு இந்த ஷேரா டீம் தான் போக போகுது. சுட்டி ஸ்வாம் ஷேரா சம்ம பிளான் போட்டுருக்கு. டிட்டோ கோலு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? கோலு ப்ரோக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. ஆஹா, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனுக்கே சீக்கிரமா கொண்டு வேணும். ஓகே கல்லா ஷோ ரிங்கி பிங்கி எல்லாரும் போயிட்டாங்களா? எப்படியும் வீட்டுக்கு போயும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த டீட்டு எந்த பிரச்சனையிலும் ஒட்டாதவன், அப்பா அம்மா பேச்ச தட்டாதவன். எல்லாத்தையும் உன் திறமையாலே பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உன் டீமை வச்சு நீ தான் திறமைசாலிக்கிற மாதிரி காட்டிக்குவேன். அவங்கெல்லாம் இந்த நாளைக்கு கண்டிப்பா ஜீரோ தான். கரெக்டா சொன்ன ஷேரா. டிட்டோக்கு வேண்டியதெல்லாம் உங்க டீம் தான் பண்ணி கொடுக்குது. ஆனா கிரெடிட் மட்டும் டிட்டோ தவறாம எடுத்துக்கிறான். அவன் டீம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த டிட்டோ சிங்கம் போலியெல்லாம் கல்யாண பார்த்தா இந்த டிட்டோ ஒரு சாதாரண இவனும் தான். டீட்டு போன இலங்க ஒரு புலி, அதுவும் காரியத்துல புலி. உன்ன மாதிரி ஷேரான பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதாது, சிங்கம் மாதிரி நடந்துட்டாதான் அந்த பேருக்கே அழகு. பாவம், இந்த சிங்கத்துக்கு ஹோம்வொர்க் பண்ண கூட கோலுக்குள்ள தேவைப்படுறாரு. ஓடி போய் சரியா செய்ய முடியாது. சமாளிப்பாங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ஒரு நாள் உணவுனால ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஒரு நாள் என்ன, அடுத்த 2 நாளைக்கு யாரும் உதவி இல்லாம நான் எல்லா வேலையும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்ன சேலஞ்சா? சேலஞ்ச், இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் டிட்டோ. ஆனா ஞாபகம் இருக்கா, நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு. அதுக்கு ஒரு டீம் கண்டிப்பா தேவைப்படும். இந்த டீட்டு எந்த பிரச்சனையிலும் ஒட்டாதவன், அப்பா அம்மா பேச்ச தட்டாதவன். இந்த டீட்டு இருந்தாலே மொத்த டீமும் இருந்த மாதிரி தான். அது நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச்ல பார்க்க தானே போறோம் நாங்க. உங்களுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா கோலு ப்ரோ? உன்னை பார்த்த உடனே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு டிட்டோ. டிட்டோ, நீ எதுக்கு இப்படி சோகமா உட்காந்துருக்க? நிச்சயமா விளையாடிட்டு டயர்டா வந்துருப்ப இல்ல? கொடு, உன்னோட ஹோம்வொர்க்கை நான் பண்ணி கொடுக்குறேன். சிங்கத்துக்கு ஹோம்வொர்க் பண்ண கூட கோலுக்குள்ள தேவைப்படுறாரு. வேணாம் கோலு ப்ரோ, டீட்டுவால அவனோட ஹோம்வொர்க்கை பண்ணிக்க முடியும். ஏன்? என்னடா என்ன அர்த்தம்? என்னோட ஹோம்வொர்க்கை நான் தானே பண்ணணும். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நான் அப்படி சொல்லலையே. டிட்டு, கோலு, குப்தா அங்கிள் கடைக்கு போய் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. கொடுங்க மம்மி, நானே போயிட்டு வரேன். வேண்டாம், நானே தனியா போயிட்டு வரேன். சரி ஓகே, ஆனா வாங்கிட்டு வரதுக்கு நிறைய பொருள் இருக்கு டிட்டு. இதெல்லாம் இந்த டீட்டுக்கு ஒண்ணுமே இல்ல மம்மி. ஓ என் செல்ல குட்டி. மம்மி, இன்னைக்கு டிட்டோக்கு என்ன ஆச்சு? என்னோட பையனாச்சே. டிட்டு, இவ்வளவு பொருளையும் எப்படி நீ தனியா கொண்டு போவ? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? என்ன டிட்டு, எங்க ஹெல்ப் உனக்கு தேவையா? வேண்டாம் ஷேரா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் டிட்டுவுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது. இந்த டிட்டுவுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். அப்படியா? அப்படின்னா நீ எனக்காகவும் ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் டிட்டு. உன் எதிர் ஃபிளாட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டியா? எல்லாரும் ஒரே நேரத்துல எதுக்கு இவ்வளவு சாமான்கள் வாங்குறாங்க? கோலு ப்ரோ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. டிட்டு, இப்படிலாம் வேலை செய்யல. நாங்க வேணா ஹெல்ப் பண்ணவா? தேவையில்லை, நானே தனியா பாத்துக்கிறேன். இந்த சேலஞ்சஸ் உனக்கு தேவையில்லாத வேலை டிட்டு. ஆண்டி, உங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ டிட்டு. பூதெல்லாம் இல்ல, நான் தான். டிட்டு, நம்ம
நம்ம ஸ்கூலோட ஆனுவல் ஃபுட்பால் மேட்ச்ல போறது ஷேரா அண்ட் டெட்டுவோட டீம். அந்த டீம் அந்த மேட்ச்ல ஜெயிக்குதோ அந்த டீம் தான் இன்டர் ஸ்கூல் ஃபுட்பால் மேட்ச்ல பங்கேற்க போகுது. டிட்டு பாலை எங்க பாஸ் பண்ணு. டிட்டு பாலை என்கிட்ட பாஸ் பண்ணு. என்னது டிட்டுவுக்கு என்னாச்சு இன்னைக்கு? பால் பாஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். ரத்தக்கே ஜோடி இதா ஷீரா முதல் கோல் ஷேராவோட டீம் போட்டிருக்காங்க. எனக்கு தனியா விளையாட கஷ்டமா இருக்கா? டிட்டு பால் இந்த பக்கம் அடி. Come on, Titu, come on. அவன் சொன்னா என் பாலை பாஸ் பண்ணவே இல்லை. எனக்கு பாஸ் பண்ண டிட்டு. நான் என்ன இங்க ஆணி அடிச்சா நின்னுக்கிட்டு இருக்கேன். டிட்டு பாட்டு தனியா விளையாடிக்கிட்டு இருக்கான். Come on friends, attack! டெட்டு உன் டீமோட சேர்ந்து விளையாடு. போல பாஸ் பண்ணதால விளையாட முடியும். என்ன டீட்டு தனியா விளையாட முடியும்னு ஒத்துக்கிறியா? டீம் ஹெல்ப் தேவைப்படுதோ? அது என்ன புதுசா? நீ வழக்கமா பண்றது தானே? என்னால தனியாவே பண்ண முடியும். டிட்டுவே எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அப்புறம் ஏன் நம்ம விளையாடணும்? ஷேரா டீம் டோட்டலா 20 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. மேட்ச் முடியறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. இதுக்கு மேல டெட்டு டீம் ஏதாவது மேஜிக் பண்ணதான் ஜெயிக்க முடியும். சூப்பரா பிளான் பண்ணி அவனை கவுத்துட்ட ஷேரா. டிட்டுவும் உன்னோட சேலஞ்ச் கவுத்துக்கிட்டு இன்டர் ஸ்கூல் ஃபுட்பால் காம்படிஷனுக்கு நம்ம ஈஸியா போற மாதிரி பண்ணிட்டா. என்னது? அப்போ இதெல்லாம் ஷேரோட பிளான் தானா? சாரி மை ஃப்ரெண்ட், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஷேரா நல்லா பிளான் பண்ணி என்ன சேலஞ்ச் பண்ண வச்சுட்டான். அதான் தனியா விளையாடி மேட்ச்ல நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். எப்படிதான் அவனோட மனையை விட வச்சானே எனக்கு தெரியல. நாம இப்போ டீம் ஒர்க்னா என்னன்னு அந்த ஷேராவுக்கு கத்து கொடுக்க போறோம். மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கூல் ஃபுட்பால் காம்படிஷனுக்கு நம்ம ஸ்கூல் தான் போக போகுது. இதுக்கு மேல என்ன இருக்கு? டெட்டுவோட டீம் நீ எவ்வளவு கோல்ஸ் வித்தியாசம் இருந்தாலும் தோத்து போறாங்கன்னு தான் பார்க்கணும். டிட்டு பாலை பாஸ் பண்ணு. இங்க என்ன நடக்குது? டெட்டுவோட டீம் அவங்க ஃபர்ஸ்ட் கோல போட்டிருக்காங்க. இது வந்துருச்சு இரண்டாவது கோல். பிங்கி பிங்கி மூணாவது கோலையும் போட்டுட்டாங்க. என்ன டீட்டு தனியா விளையாட முடியலையா? ஆமா, முடியல ஷேரா. டீட்டு தனியா இல்ல, டீம் கூட இருந்தாதான் இவன் நம்பர் 1. எனக்கு உன்னோட பிளான் பத்தி தெரிஞ்சு போச்சு ஷேரா. டெட்டு டீமோட ஸ்கோர் ராக்கெட் மாதிரி மேல போயிட்டே இருக்கு. ஷேராவோட மொத்த டீமும் வேடிக்கை தான் பார்க்க முடியுது. டெட்டுவோட டீம் அசத்திட்டு இருக்காங்க. கண்ணா, இருபதாவது கோல். எப்படி இருக்கு ஷேரா இந்த டீட்டோட டீம் ஒர்க்? ரெண்டு டீமும் ஒரே ஸ்கோர்ல இருக்காங்க. கேம் முடியறதுக்கு இன்னும் 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. கண்ணா, கேம் எப்படி போக போகுதுன்னு எல்லாம் டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க. கேம் முடிய இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. ஏதாவது மேஜிக் பண்ணா தான் டெட்டுவோட டீம் ஜெயிக்க முடியும்னு நான் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு டெட்டு அதே பண்ணிட்டு இருக்கான். நீங்களே பாருங்க, அந்த மேட்ச் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது.
நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது மேஜிக் தான். 21வது கோல டெட்டோட டீம் போட்டு ஜெயிச்சுட்டாங்க. இதுக்கு பேரு தான் டீம் ஒர்க். டீம் ஒர்க்கோட வெற்றிக்கு இதான் உதாரணம். டெட்டோட டீம் தான் இன்னைக்கு இந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால இன்டர் ஸ்கூல் ஃபுட்பால் காம்படிஷனுக்கு போக போறதும் டெட்டோட டீம் தான். நாம ஜெயிச்சிட்டோம். கண்ணா, டீம் ஒண்ணு எவ்வளவு முக்கியங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம டீம் மாதிரி இருந்தா இந்த டீட்டுவை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது. இந்த மேட்ச்ல ஜெயிச்சு இன்டர் ஸ்கூல் ஃபுட்பால் மேட்சுக்கு செலக்ட் ஆகி இருக்கிற டீம் நீங்களும் என் கூட வாங்க மை ஃப்ரெண்ட்ஸ். சார், ஒரு கையை வச்சு மட்டும் ஓசையை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சார் இந்த T2வும் 2 கையும் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு இந்த வெற்றி. அடடா, எவ்வளவு அழகா சொல்லிட்டான் டெட்டோ. இந்த டிராஃபியை நான் என்னோட டீமோட சேர்ந்து தான் வாங்கிக்க போறேன்.